ஒரு நாள் நாரத முனிவர் தனது பக்தி மிகவும் உயர்ந்தது என்று எண்ணி மகாவிஷ்ணுவிடம் ஒரு கேள்வி கேட்டார். பிரபு, உலகில் உங்களிடம் என் போன்ற பக்தன் யாரும் இல்லை, சரியா? விஷ்ணு சிரித்தபடி ஆனால் பதில் கொடுக்காமல் நாரதரை ஒரு சிறிய பயணத்துக்கு அழைத்தார். அவர் ஒரு கிராமத்தில் சென்று ஒரு ஏழை விவசாயியை நாரதருக்கு காட்டினார். இவனை பார்த்து வரும்படி செய்தார். அவனின் செயல்களை பார்ப்பதன் மூலம் உண்மையான பக்தியின் அர்த்தத்தை நீ புரிந்து கொள்வாய் என்று விஷ்ணு கூறினார். நாரதர் அந்த விவசாயியை கவனித்தார். விவசாயி காலை எழுந்ததும் விஷ்ணுவை வணங்கி ஒரு நாழிகை நேரம் பூஜை செய்தான். பிறகு தன் தினசரியில் முழு நேரத்தையும் உழைப்பில் செலவிட்டான். இரவில் சோர்வுடன் சாப்பிட்டு விழுந்து நித்திரை கொண்டான். நாரதர் திரும்பி வந்தார். பிரபு, அவன் உங்களை ஒரு முறை மட்டுமே நினைத்தான். நான் உங்களுக்காக எந்த நேரமும் ஜபம் செய்கிறேன். அவனை எப்படி எனக்கு சமமாக மதிக்க முடியும்? விஷ்ணு சிரித்தபடி நாரதரிடம் ஒரு விளக்கை அளித்தார். இந்த விளக்கை கையில் ஏந்தி பூமியில் ஒரு சுற்று சுற்றி வா, ஆனால் ஒரு துளி எண்ணெய் கூட சிந்தாமல் வர வேண்டும் என்று சொன்னார். நாரதர் மிகுந்த கவனத்துடன் அந்த விளக்கை ஏந்தி பயணம் செய்து திரும்பினார். விஷ்ணு அவரிடம் கேள்வி கேட்டார். பயணத்தின் போது எத்தனை முறை எனது பெயரை நினைத்தாய்? நாரதர் பதில் சொல்ல முடியாமல் போனார். விஷ்ணு சிரித்து சொன்னார். அந்த விவசாயி உழைப்பால் சூழ்ந்திருந்தாலும் அவன் தினமும் ஒரு முறை என்னை முழுமனதுடன் அழைக்கிறான். அவனது ஒரு முறை வணக்கமே மிக உயர்ந்த பக்தியாகும். உண்மையான பக்தி இது. இந்த கதை நமக்கு உண்மையான பாடம். பக்தி என்பது நேரத்திலும் எண்ணிக்கையிலும் இல்லை. அது உளமுள்ள சிந்தனையிலும் முழுமையான